தமிழகத்தில் நீட் தேர்வை ஒழிப்போம் என பொய்யான வாக்குறுதிகளை அள்ளி வீசிய ஸ்டாலினும் அவரது மகன் உதயநிதியும் மாணவர்களின் எதிர்காலத்தை திசை மாற்றி கனவுகளை சிதைத்து விட்டனர். மாவட்டந்தோறும் நீட் பயிற்சி மையங்கள் என்று வெறும் விளம்பரங்களால் மாணவர்களை ஏமாற்றி உண்மையான கல்வி ஆதரவை வழங்காமல் தமிழகத்தை நீட் யூஜி 2025 தேர்வில் அகில இந்திய அளவில் 9வது இடத்திற்கு தள்ளியிருக்கிறார் ஸ்டாலின். மருத்துவக் கல்லூரிகளில் அதிக இடங்களை கொண்ட தமிழகம் 9வது இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளது. மேலும் அகில இந்திய அளவில் டாப் 100 ரேங்க் பட்டியலிலும் தமிழகம் 6வது இடத்திற்கு சென்றுள்ளது. மாநில உரிமைகளை பற்றி மேடைகளில் வாய்ச்சவடால் பேசும் ஸ்டாலின் உண்மையில் மாணவர்களுக்கு எதிரான பொம்மை முதல்வராகவே நிரூபிக்கப்பட்டுள்ளார். அதிமுக ஆட்சியில் எடப்பாடி பழனிசாமி கொண்டு வந்த 7.5% உள் இடஒதுக்கீடு மட்டுமே ஏழை மாணவர்களின் மருத்துவ கனவை நனவாக்குகிறது. ஆனால் ஸ்டாலினின் பொய் வாக்குறுதிகளால் தமிழக மாணவர்களின் எதிர்காலம் கேள்விக்குறியாகிறது. இந்த அவல நிலையை மாற்ற உண்மையான கல்வி ஆதரவும் நீட் தேர்வுக்கு எதிரான உறுதியான நடவடிக்கைகளும் தேவை. வெறும் வார்த்தை விளையாட்டுகள் அல்ல என மாணவர்கள் தெரிவிக்கின்றனர். ராஜஸ்தான், டெல்லி, மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்கள் மாணவர்களுக்கு உயர்தர கல்வி மற்றும் பயிற்சி வழங்கி முன்னேற தமிழகம் பின்தங்கிய நிலையில் உள்ளது. ஸ்டாலின் அரசு உடனடியாக கல்வி உட்கட்டமைப்பை மேம்படுத்தி மாணவர்களுக்கு உரிய பயிற்சி வழங்காவிட்டால் தமிழக மாணவர்களின் மருத்துவ கனவு தொடர்ந்து நசுங்கும் அபாயம் உள்ளது.